ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரில் 11.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் மொத்தம் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கின்றது. 24 தொகுதியை பொறுத்தவரையில் 16 தொகுதிகள் காஷ்மீர் மற்றும் 8 தொகுதிகள் ஜம்முவில் வருகின்றது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கி நடைபெற்று கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 23 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அதையொட்டி காலை முதலே வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக எந்தவித பெரிய அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை நிலவரம் வாக்குப்பதிவு விழுக்காடு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் 9 மணி நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரில் 11.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதாலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதாலும் இந்த தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் இந்த தேர்தல் மற்றும் அதன் முடிவுகள் மீதே திரும்பியிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல், 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய தேர்தல், ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்ற காரணத்தால் இந்த தேர்தல் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. 9 மணி நிலவரப்படி 11.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. மொத்தம் 23 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்.